வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். மறைக்கப்பட்ட தமிழ்நாட்டு வரலாற்று தலைவர்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இது மறைக்கப்பட்டதா மறுக்கப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அடுத்த தலைமுறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மறைந்த தலைவர்கள் செய்த சாதனைகளை எடுத்து சொல்கிறது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மறைக்கப்பட்ட வரலாற்று தலைவர் யார் அப்படின்னா உழலூர் விஸ்வநாதன் அழகேச முதலியார், அதாவது ஓவி அழகேச முதலியார். இவர் செப்டம்பர் 6, 1911 நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொண்டைமண்டல சைவவியலாளர் குடும்பத்துக்கு பிறந்திருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய 17 வயசில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் பங்கேற்று ஸ்கூலையே பள்ளி படிப்பையே விட்டுவிட்டு 3 வருடம் ஜெயிலுக்கு போனவர் தான் ஓவி அழகேச முதலியார். தன்னுடைய கொள்கை தமிழ் மொழிக்கு எதிரான ஹிந்தி திணிப்பை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு மத்திய அமைச்சராக இருந்தும் 1965 எனக்கு மந்திரி பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ண வரைக்கும் முடிவு பண்ணவர் தான் ஓவி அழகேச முதலியார். எஸ், இவர் ஒரு காங்கிரஸ் கட்சியில் சிறு வயதிலிருந்தே சேர்ந்து விடுதலைக்காகவும் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இதை போன்ற எல்லா போராட்டங்களையும் பங்கேற்று விடுதலைக்காக போராடியவர். செங்கல்பட்டில் இவரும் முன்னாடி பார்த்த ராவ் பகதூர் வேதாச்சலம் முதலியார் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேருமே காங்கிரஸ் கமிட்டியில் இருந்திருக்கிறாங்க. ஓவி அழகேச முதலியார் அவர்கள் 1952 57 வரையும், பிறகு 1962 67 வரை செங்கல்பட்டினுடைய லோக்சபா மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. பிறகு 1971 1980 வரைக்கும் திருத்தணி மற்றும் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் ஒரு எம்பியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தமிழர். இவர் அகில இந்தியாவுக்குமே சேர்ந்து மத்திய கேபினெட் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். இவர் ஒரு தமிழராக இருந்து இன்னைக்கு இந்திய தேசத்துக்கே காங்கிரஸ் கட்சியில் இவர் ஒரு மத்திய அமைச்சராக கேபினெட் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். எந்த இலாக்காவுக்கு அப்படின்னா மத்திய அமைச்சர், இதுக்காக போக்குவரத்து மற்றும் ரயில்வே துறை 1952 57 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1962 63 வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் ஃபியூயல்ஸ் அண்ட் இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனத்துறை, மின்சாரத்துறை மற்றும் பெட்ரோலியத்துறைக்கும் இவர் அமைச்சராக 1962 63 63 66 வரைக்கும் பெட்ரோலியம், மைன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்க்கும் இருந்திருக்கிறாங்க. இவரை பற்றி நம்ம பேசணும். அதாவது நம்மளுடைய கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை கொண்டு வந்ததுக்கு மிக முயற்சி எடுத்தவர் ஓவி அழகேச முதலியார் அவர்கள். இன்னைக்கு நம்ம பெரம்பூரில் இருக்கிற ICF இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி, அதாவது நம்ம ட்ரெயினுக்கெல்லாம் நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் ஓவி அழகேச முதலியார். இந்த ICF ஃபேக்டரியில் தான் இந்தியாவிலே முதல்ல AC கோச்சஸையும் எலக்ட்ரிக் கம்பார்ட்மெண்ட்டையும் கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று இவர் நெய்வேலியினுடைய செகண்ட் பிளான், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் 2ஆம் அணு உலையை இவருடைய பீரியடில் இவர் மினிஸ்டர் ஆஃப் பவர் அண்ட் ஃபியூயல்ஸ்க்கு இருந்தப்போ தான் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று இவர் நம்மளுடைய பாம்பன் பாலத்தை கொண்டு வந்து கட்டியதற்கு முக்கியமான காரணம் ஓவி அழகேச முதலியார். அதே போன்று பாலாறு பிரிட்ஜ், காவேரியின் குறுக்கே இருக்கிற காவேரியினுடைய ஒரு மேம்பாலம், பாலாற்றின் மேலே இருக்கிற ஒரு மேம்பாலம், அதே போன்று செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற படாலம் அப்படின்ற ஒரு இடத்துல சர்க்கரை ஆலை தொழிற்சாலையை கொண்டு வந்து அங்கே இருக்கிற சுற்று வட்டார மக்களுக்கு அனைவருக்குமே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவர் ஓவி அழகேச முதலியார். இவர் இந்த சாதனை மட்டும் பண்ணது இல்லாமல் இன்னைக்கு ஒரு பெட்ரோலியம் துறை அமைச்சராக இருந்தப்ப நம்ம மெட்ராஸில் இருக்கிற மணலியில் தான் இந்த பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் அதை கொண்டு வந்து இங்கே நம்ம பெட்ரோலியம் சுத்திகரித்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் 1945 காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவர் தன் சொந்த சைக்கிளில் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சைக்கிளை விட்டுட்டு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், அங்கே ட்ரெயினே நிற்காது, அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்தவர் ஓவி அழகேச முதலியார். பிறகு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏறி சத்தியமூர்த்தி பவனுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றதுக்காக செல்வார் போல. அது மட்டும் இல்லாமல் இவர் பக்தவச்சலம் முதலியார் அவர்கள் மேலே வைத்திருந்த பற்றுக்காக இவர் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி பக்தவச்சலம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒன்று 1958 ஆரம்பித்து இவர் நிறைய பள்ளிக்கூடங்கள் ஏழை எளிய மக்கள் படிப்பதற்காக, சமத்துவத்துக்காகவும் பெண் கல்விக்காகவும் கொண்டு வந்திருக்கிறார். என்னென்ன ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அதாவது பக்தவச்சலம் கல்வி அறக்கட்டளைன்னு ஒன்று உருவாக்கி பக்தவச்சலம் பாலிடெக்னிக் காலேஜ், காஞ்சி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இது ரெண்டையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொண்டு வராங்க. அப்புறம் தான் முதலமைச்சர் காமராஜர் ஐயா 1958 உருவாக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிருந்தாவன் ஹைஸ்கூல், இங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்க குன்னூர்லையும், பிருந்தாவன் ஹைஸ்கூல் கொடைக்கானல்லையும்,
தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் சரோஜினி வரதப்பன் ஸ்கூல் அதையும் உருவாக்குறாங்க. சரோஜினி வரதப்பன் பெண்களுக்கான ஒரு பள்ளியும் உருவாக்குறார் ஓவி அழகேச முதலியார் அவர்கள். இவர் தொண்டு, வளர்ச்சி, பெண் கல்வி, சமத்துவம், இந்திக்கு எதிரான தமிழுக்கு இவர் ஆற்றிய ஒரு பங்கு, விடுதலை போராட்டம், அதே போன்றவர் மிகவும் ஒரு நல்ல ஒரு அன்போட ஒரு பாசத்தோட பணிவோட இந்த உலகம் அன்பால் இந்த உலகம் இயங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உத்தமர், ஒரு நல்ல சிந்தனையாளர். ஓவி அழகேச முதலியாருடைய வரலாறு, அவருடைய சாதனைகள் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இவர் இந்திய தூதராகவும் இருந்திருக்கிறார். எதுக்காகனா இத்தியோப்பியான்ற ஒரு நாட்டுக்கு இந்திய தூதர், இந்தியன் அம்பாசிடர் இருந்திருக்கிறார் 1968 1971 வரைக்கும். பேர்பட்ட ஒரு சாதனை படைத்த ஓவி அழகேச முதலியார் அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவோம். அவருடைய பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக மாவட்ட லெவல்லையாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும். அதை விட முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், இவருக்கு கண்டிப்பாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்கு ஓவி அழகேச முதலியார் பெயரை சூட்ட வேண்டும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்குனது இவர் தான். அதனால் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவர் பெயரையாவது சூட்ட வேண்டும். இதே போன்று ICF இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூரில் இருக்கிறதுக்கு ஓவி அழகேச முதலியார் தான் கொண்டு வந்ததனால் ICFக்குமே இவருடைய ஒரு பெயரை வைக்க வேண்டும். இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையுமே கல்பாக்கம் அணுமின் நிலையம், ICF ஃபேக்டரியில் இவருடைய சிலையை வைத்து தமிழக அரசாங்கமே இது ஒரு விழாவாக எடுத்து செலிப்ரேட் பண்ணணும் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. மீண்டும் இன்னொரு வரலாற்று தலைவருடைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். தேங்க்யூ.